ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அண்ட் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்ல வந்துட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம்? பாக்ஸ் மாடல் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி லிஸ்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்டரோட ப்ராப்பர்ட்டி தனியாக பார்த்துருந்தோம். மார்ஜினோட தனியாக பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு, டெக்ஸ்ட்டு, பேக்ரவுண்டு, கலர், இவ்வளோ இது நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மாதிரி பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே பேசிக் ஆஃப் சிஎஸ்எஸ் நம்ம கவர் பண்ணிடுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு குட்டியாக ஏதாவது ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் வச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட அட்வான்ஸ் டாபிக் ஆஃப் சிஎஸ்எஸ் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாங்க ஃப்ளோட் அண்ட் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படின்னா மிதந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல மிதந்துட்டு இருக்கிறது. ஸோ வெப்சைட்டில் நமக்கு எல்லா எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு லைன் பை லைன் எல்லாமே, சப்போஸ் இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கு இந்த டெக்ஸ்ட் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மார்க்கர் ப்ளூ கலரில் இருக்குது அந்த சைடில். ஸோ இது வந்து ஒரு பிளாக். ஒவ்வொரு பிளாக்காக தான். இப்போ இங்கே வச்சோம்னா அந்த ப்ளூ கலர் இங்கே வந்துடும். ஸோ இது ஒரு பிளாக். இங்கே வச்சா இங்கே வந்துடும். இது ஒரு பிளாக். ஸோ ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு பிளாக்காக எடுத்திருக்கோம் வெப்சைட்டில். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த டெல்மே ஃப்ளோட்டுன்றதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் வந்துட்டு எனக்கு இதே இடத்துல வரணும், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துக்கு வரணும், இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃப்ளோட்டை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ண. ஓகேவா? ஸோ அதனால தான் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ் தியரிட்டிக்கல் பார்ட் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு முடிச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, டன். இப்போ ஃப்ளோட்டோட டெஃபினிஷன்ஸ். டெல்ஸ் த எலமெண்ட் ஹவு இட் ஷுட் ஃப்ளோட். எந்த இடத்துக்கு ஃப்ளோட் ஆகணும் அப்படின்றத ஒரு எலமெண்ட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ளோட் கேன் பி ரைட் ஆர் லெஃப்ட். இது வந்துட்டு முக்கியமாக வெப்சைட்டில் ரைட், லெஃப்ட் அது அங்கே மட்டும் தான் ஃப்ளோட் பண்ண முடியும். டாப் அண்ட் பாட்டம் வந்து ஆக்சஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே. இது யூஸ்ட் அஸ் அ பொசிஷனிங் த நான் ஃபஸ்ட்டே சொன்னால் ஒரு கண்டென்ட்டுக்கோ ஒரு எலமெண்ட்டுக்கோ பொசிஷன் வந்துட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுக்கு இது யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நீங்கள் இதை நோட் பண்ணிக்கலாம். விக்கிபீடியாவில் நோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நெட்ஃப்ளிக்ஸில் நோட் பண்ணிக்கலாம், இல்லை அமேசானில் கூட நோட் பண்ணிக்கலாம். அதாவது அமேசான் ப்ரைமில் கூட. என்னென்னா ஒரு இமேஜ் இருக்கும், இமேஜ் பக்கத்தில் வந்துட்டு அந்த சைட்லேயே வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஃபார் எக்ஸாம்பிள் அவதார்னா அவதாரோட பிக் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ளோட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறக்கப்போ நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு இந்த கிளியர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த கிளியர் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன வரும் அப்படின்னா, ஃப்ளோட் யூஸ் பண்ணிட்டோம், பிரிங் டு த நெக்ஸ்ட் எலமெண்ட் பிலோ. எனக்கு ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு கீழே தான் வரணும். எனக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சைடு இமேஜும் ஒரு சைடு டெக்ஸ்ட்டும் நான் இப்போ காட்டின மாதிரி வந்துடும். இல்லை ஒரு சைடு இந்த சைடு ஒரு டெக்ஸ்ட், இந்த சைடு ஒரு டெக்ஸ்ட் வந்துடும். ஆனால் வந்துட்டு எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு சைடு இமேஜ் வந்துட்டு பட் இந்த இடம் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கணும். அது கீழே வந்துட்டு லைக் இந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு எம்டி ஸ்பேஸாக இருக்கா, இந்த இடம் நான் மவுஸ் வச்சிருக்க இடத்த பாருங்க, அது கீழே வந்துட்டா அந்த மாதிரி தான் வரணும். அப்படின்றப்போ கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம், இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இருந்த மாதிரி தானே இருக்கும். ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவோ இல்லாட்டி ஒரு பேராகிராஃப் டேக்கோ இங்கே இருக்குன்னா, ஸோ அது கீழே தானே இருக்கும். நம்ம ஏன் வந்துட்டு ஃப்ளோட் யூஸ் பண்ணிட்டு கிளியர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஃப்ளோட்டில் வந்துட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரைட் யூஸ் பண்ணுறப்போ பிக் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட் ஃப்ளோட் ஆயிரும் வெப்சைட்டில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பேராகிராஃப் கண்டென்ட் லோட் ஆயிரும். ஓகேவா? எனக்கு அப்படி வேண்டாம். பிக் இந்த சைடு லோட் ஆயிருக்கணும். ஆனால் இந்த பேராகிராஃப் எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த பிக்குக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ளோட் அண்ட் கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதோட சின்டெக்ஸ் வந்துட்டு இப்படி தான். ஃப்ளோட்னு கொடுத்துட்டு லெஃப்ட் அல்லது ரைட் அல்லது போத்துன்னு கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக நன்னுன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நன்னும் லெஃப்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒன்று தான். லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். பட் லெஃப்ட் சைடில் வந்து ஃப்ளோட் ஆயிருக்காது. இந்த கண்டென்ட் வந்து எக்ஸ்ட்ரா இந்த சைடு போய் ஆட் ஆயிருக்காது. அதனால தான் வந்துட்டு அதை நன் அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும். அடுத்த வீடியோவில் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். டாடா பாய்.
உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. பாய்.